பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரேட்டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டிவ் வழங்கும் மனாதுல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் 291வது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவின் தலைப்பு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற அல்லாஹுடைய திருநாமம் பூர்த்தியான தவக்குலையும் அதன் மூலமாக துஆ கேட்பதினூடாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. ஹுத்பாவை ஹத்தீப் மாஹிர் அல் முஐக்கிலி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை புரிந்து கொள்வது அவனுடைய தன்மைகளை செயல்களை மிகவும் வலியுறுத்தப்பட்ட விடயங்களில் ஒன்றாகும், பிரயோசனம் அளிக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கிறது. அந்த அல்லாஹ் பற்றி விளங்கக்கூடிய பேசக்கூடிய அந்த அறிவு அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்படக்கூடிய காரணத்தால் அது கண்ணியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் பற்றி அறிவதை விட சிறந்த ஒன்று உலகத்தில் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஒரு அடியான் எப்போது அல்லாஹ்வுடைய தன்மைகளை, பெயர்களை, திருநாமங்களை புரிந்து கொள்வாரோ அப்போது அல்லாஹை பற்றி அவர் விளங்கிக் கொள்வார். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக மாறுவார், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவராக மாறுவார், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவராக மாறுவார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் ஆசைப்படக்கூடியவராக எப்போதும் மாறுவார், அல்லாஹ்வுடைய கோபத்தை பயப்படக்கூடியவராக மாறுவார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய திருநாமங்கள் ஒன்றுதான் அல் ஹய்யு வல் கய்யூம், நித்திய ஜீவன் என்ற அந்த அர்த்தத்தை கொண்ட அல்லாஹ்வுடைய திருநாமம். இந்த இரண்டு பேர்களும் அல் ஹய் வல் கய்யூம் என்ற இந்த இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அந்த இரண்டு திருநாமங்களும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஹை என்றால் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான தன்மைகளை உள்ளடக்கக்கூடியவன், கய்யூம் என்றால் பரிபூர்ணமான செயல்களை உள்ளடக்கக்கூடியவனுடைய செயல்கள் அனைத்தும் பரிபூர்ணமானது, அனைத்து செயல்களோடு சம்பந்தப்படக்கூடிய தன்மைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக கய்யூம் அமைந்திருக்கிறது. பரிபூர்ணமான அனைத்து தன்மைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக ஹை என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. இதனால்தான் அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி அல்லாஹ்வுடைய அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமம் இவைகள் இரண்டும் தான். அதை கொண்டு துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். அஹ்மத் என்ற கிரந்தத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன். ஒரு சஃபையில் அப்போது ஒரு அடியான், ஒரு சஹாபி எழுந்து நின்று தொழுதார், ருக்கூ செய்தார், சுஜூத் செய்தார். தஷஹுதில் அவருடைய துஆவில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் யா பதீஅ ஸமாவாதி வல் அர்தி யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்ய யா கய்யூம் இன்னி அஸ்அலுக், அதாவது யா அல்லாஹ், உன்னிடத்தில் உனக்கு புகழ் இருக்கிறது, உன்னை தவிர இறைவன் கிடையாது, நீ உபகாரம் செய்யக்கூடியவன், வானங்களை பூமிகளை எந்த முன்னுதாரணம் இல்லாமல் நீ படைத்திருக்கிறாய், நீ கண்ணியமானவன், நீ சிறப்புக்குரியவன், அதே போன்று நீ நித்திய ஜீவனாக உயிருள்ளவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு துஆ செய்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் துஆ எதை கொண்டு துஆ செய்தார்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிற அவன் மீது சத்தியமாக இவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான திருநாமத்தை கொண்டு துஆ செய்திருக்கிறார், அதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படும், துஆ செய்தால் வழங்கப்படும். அதே போன்று இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய 3 சூறாக்களில் அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திருநாமம் இருக்கிறது. சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரா தாஹா. அபூ ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் ஒருவர், இந்த 3 சூறாக்களை நான் ஆய்வு செய்து தேடி பார்த்தேன், அதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த 3 சூறாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 3 சூறாக்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே வார்த்தை, முதலாவது ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹய்யுல் கய்யூம் என்ற சூரா பக்ராவிலும், ஆல இம்ரானில் அல்லாஹு லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் என்றும் வந்திருக்கிறது. மூன்றாவது தாஹாவில் வஅனத்தில் வுஜூஹுல் ஹய்யுல் கய்யூம், முகங்கள் அனைத்தும் ஹய்யுல் கய்யூமுக்காக வேண்டி அது சிரம் பணிந்து விட்டது, தாழ்ந்து விட்டது என்று. அவை 3 சூறாக்களிலும் அல் ஹய்யுல் கய்யூம் என்ற திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த ஹய் என்று சொல்லக்கூடிய திருநாமம் அது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான அந்த உயிரின் மீது நித்திய ஜீவன் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அது வாழ்வு, அதுக்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கஷ்டமோ சிரமமோ எந்த ஒன்றுமே கிடையாது. பரிபூர்ணமான தன்மைகளை கொண்டவனாக, சக்தி உள்ளவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, மன்னிக்கக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக, எல்லா தன்மைகளிலும் அவன் பரிபூர்ணமானவனாகவே இருக்கிறான். அதே போன்று இது அல்லாஹ்வினால் யாரிடத்தில் இந்த பரிபூர்ணமான தன்மைகள் இருக்குமோ அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன், அவன் தான் ருக்கு செய்வதற்கு ருக்கு செய்யப்பட தகுதியானவன், சுஜூத் செய்யப்பட தகுதியானவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மரணம் ஏற்படாத நித்திய ஜீவன் மீது நீங்கள் உங்களுடைய கர்மங்களை பாரம் சாட்டுங்கள், சூரா அல் ஃபுர்கான் 58. அதே போன்று அல்லாஹ் தஆலா யார் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து மரணிப்பார்களோ, யாருடைய முடிவு மரணமாக இருக்கும், அவர்கள் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இப்போ பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அந்த முகம் மாத்திரம், அவன் அது கண்ணியமான மகத்தான அவனுடைய
அந்த முகம் மாத்திரமே எஞ்சியிருக்கும். சூரா ரஹ்மான் 27, 28 வசனம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனால் தான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகத்தை, அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய திரையை அகற்றி நபி அவர்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டு, நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உலகத்தில் வாழ்கின்ற போதும் நல்லவராக வாழ்ந்தீர்கள், மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்லவராக மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அங்கிருந்து வெளியாகி சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு பேசினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை புகழ்ந்து பின்வரக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அல்லாஹு தஆலா ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவனாக உயிருள்ளவனாக இருக்கிறான், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. அதுக்கு பின்வரக்கூடிய வசனத்தை எழுதினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது, அவருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் நீங்கள் அப்படியே மாறி விடுவீர்களா? யார் மாறி விடுவார்களோ அவர் மாறுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக மாட்டாது. அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு நல்ல கூலியை வழங்குவான். சூரா ஆல இம்ரான் 114 வசனம். முஸ்லிம்களே, ஹை என்று அல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் திருநாமத்தின் அர்த்தம் என்ன? அவன் தானாக நிலைத்து நிற்கக்கூடியவன், யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை, எல்லா விடயங்களையும் அவனே பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவை உள்ளவைகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுதில் எழுந்தார்கள் என்று அல்லாஹ் இடத்தில் ஒரு துஆ, அல்லாஹ் புகழ், யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், நீ வானங்கள் பூமியை பராமரிக்கக்கூடியவனாக கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய், அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை நீ கட்டுப்படுத்தி பராமரிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமிகளை அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். வழக்குமாறுகள், வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள், நட்சத்திரங்கள், அதே போன்று பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், எல்லாவற்றையும் அவன் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் அறிந்தவை, நாம் அறியாத எல்லாவற்றையும் அவன் அறிந்து தெரிந்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆனில் வருகிறது, அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் அங்கு நின்று அசையாமல் சரியாக அதை அல்லாஹு தஆலா பிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அது முடியாது. என்றாலும் அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இருக்கிறான். சூரா ஃபாத்திர் 41 வசனம். அதே போல அல்லாஹ் சூரா 25 வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இந்த வானமும் பூமியும் அவருடைய கட்டளை பிரகாரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா அடியாரவருடைய விடயத்தில் அவன் கவனம் செலுத்தக்கூடியவனாக, ஈடுபாடு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா மிகவும் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆனில் சூரா ரஹ்மான் 29 ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். சில பேரை உயிர் கொடுத்து வாழ வைக்கிறான், சில பேர்களை மரணத்தை கொண்டு மௌத்தாக்கின்றான், சில பேரை கொடுக்கின்றான், சில பேருக்கு தடுக்கின்றான், சில பேருக்கு தாராளமாக கொடுக்கின்றான், சில பேர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடுகளை இழிவுபடுத்துகின்றான். ஒவ்வொரு நாளும் ஒரு விடயத்தில் அல்லாஹ் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பான். வழிகட்டவர்கள் நேர் வழியை காட்டுவான், உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான், சிரமங்களை போக்குவான், அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் கொடுப்பான், நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வான், பசித்தவர்களுக்கு உணவளிப்பான், சிரமங்களை போக்குவான், பாவிகளை குறைகளை மறைப்பான், கட்டுப்படக்கூடியவர்களுக்கு நன்மை கொடுப்பான், தௌபா செய்யக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், பயப்படக்கூடியவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பான், மனமுடைந்தவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பான், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்வான், அநியாயம் செய்தவர்களை அழித்து விடுவான். இனி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் வாகன விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய நிலைமைகளை, செயல்களை, அதே போன்று சொல்களை அவன் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் சம்பந்தமான கேள்விகளையும் கேட்க இருக்கிறான் என்று சொல்லி குர்ஆனுடைய அந்த ஹுத்பாவுடைய முதல் பகுதியின் இறுதியிலே ஆயத்துல் குர்சி ஓதி சூரத் பக்ராவுடைய 155 வசனம், அல்லாஹு தஆலா தவிர அவர் இறைவன் கிடையாது, அவன் நித்திய ஜீவனாக தானாக இயங்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு சிறு தூக்கமோ பெருதூக்கமோ கிடையாது, வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு நாளை மறுமையில் அவனுக்கு முன்னால் யாருக்காகவும் யாரும் ஷஃபாஅத் செய்ய முடியாது, மனிதர்களுக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி முழுமையாக இந்த அடியார்களால் புரிந்து கொள்ள முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர அன்றி. அதே போன்று அவனுடைய ஆசனம் வானங்கள் பூமிகளை விட விசாலமானது. இந்த வானங்கள் பூமிகளை பாதுகாப்பது அவனுக்கு ஒரு சிரமமான காரியம் கிடையாது, அவன் உயர்ந்தவனாக கண்ணியம் வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, அல்லாஹ் தஆலா நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்று ஒரு அடியான் எப்போது புரிந்து கொள்வானோ, அல்லாஹ் வானங்கள பூமிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்வார்களோ, அப்போது ஒரு அடியான் விளங்கிக் கொள்வான் அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களையும் அவன் தனித்திருந்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக ஒரு அடியான் மாறிவிடுவான். அல்லாஹ் செய்த விடயங்களை பொருந்து கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுவான். சோதனைகளின் போது பொறுமை செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வை தவிர வேறு என்றையும் அவன் ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை தவிர வேறு என்றையும் அவன் ஆசைப்பட மாட்டான். அதே போன்று
அல்லாஹ் ஏதாவது கொடுத்தால் அதுவும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது, தடுத்தாலும் அதில் ஹிக்மத் இருக்கிறது என்று அவன் வாழ்வான். அல்லாஹ்விடத்தில் எப்போதும் துஆ செய்யக்கூடியவனாக மாறுவான். எப்போதும் சோதனைகள் ஏற்படுகின்ற போது விசேஷமாக அல்லாஹ் பக்கம் திசை திரும்பக்கூடியவன ஒரு அடியான் மாறுவான். எப்போது அல்லாஹை பற்றி சரியாக புரிந்து கொள்வானோ. திருமதியில வருவது அரசு மாறிக்கிறது சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் யா ஹய்யா கைம் ரஹ்மத்திக அஸ்தகீர், உயிருள்ள நித்திய ஜீவனே, வானப்பூமிகளை பராமரிக்கக்கூடியவனே, கட்டுப்பாட்டு வைத்திருக்கக்கூடியவனே, ஒரு ரஹ்மத்தை கொண்டு உதவி தருகிறேன் என்று நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அலி இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், பத்ருடைய யுத்தத்தின் போது நான் யுத்தத்தில் ஈடுபட்டு விட்டு சற்று வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன். நபி அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று. அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு சுஜூதில் இருந்து கொண்டிருந்தார். அப்போ நபி யா ஹய்யூ யா கய்யூம் யா ஹய்யா கய்யூம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். வேறொன்றும் சொல்லவில்லை. அதுபோல நான் யுத்தத்துக்கு சென்றேன், பிறகு திரும்பி வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட யா ஹய்யா கய்யூம் யா ஹய்யா யகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிறகு நான் யுத்தத்துக்கு வந்தேன், பிறகு திரும்பி வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஹய்யா கய்யூம் யா ஹய்யா யகம் என்று 3 தடவைகள் வந்து பார்க்கின்ற போதும் யா ஹய்யா கய்யூம் என்று ஓதிக்கொண்டிருந்தார்கள். பத்ரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரைக்கும். பைஹகி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், எல்லா நிலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு துஆக்களில் ஒன்றுதான், எல்லா ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் கேட்டு வந்த ஒன்று. காலையில் மாலையில் எல்லா நேரத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, ஃபாத்திமா உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், காலையிலே அல்லது மாலையிலே நீங்கள் காலையிலும் மாலையிலும் யா ஹய் யா கய்யூம் ரஹ்மத்திக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லா வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், நித்திய ஜீவனே, வானபூமிகளை பராமரிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு வைத்து பராமரிக்கக்கூடிய ரஹ்மத்தை கொண்டு உதவி தருகிறேன், என்னுடைய எல்லா விடயங்களையும் நீ சீராக்கி தருவாயாக, ஹைராக்கி தருவாயாக, எந்த விடயத்திலும் என் பக்கம் நான் சாயக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடாதே, கண் சிமிட்டும் அளவு கூட உன்னை நம்பி உன்னிடத்தில் உதவி தேடக்கூடியவனை ஆக்கிவிடு என்று ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் நபி அவங்க சொல்லிக் கொடுத்தா. நபி அவங்களும் ஓதி வந்தாங்க. ஹாக்கிமில் வந்திருக்கிறது, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹா இல்லல் ஹய்யுல் கய்யூம் இஸ்திக்பார் செய்கின்ற போது ஹய்யுல் கய்யூமை சேர்த்து செய்வார்களோ, யார் 3 தடவை சொல்வார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அவருடைய பாவம், அவர் யுத்த காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது 2 ஓடுவது பெரும் பாவம், அப்படி 2 ஓடுவராக இருந்தாலும் கூட அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த 2 பரிசுத்தமான திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது சோதனைகள் நீக்கப்படுவதற்கும் பிரச்சனைகள் இல்லாமலாக்கப்படுவது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த துஆவை செய்து முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நாங்கள் புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவினர்களுக்கு முடிப்பதற்கு